நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்வின் வழியாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனின் ஆசீரும் அருளும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் உங்களை இந்நாளில் நல்முறையில் வழிநடத்த என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இதோ இந்நாளில் நம்முடைய திருப்பாடலில் முன்மொழி வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம். நம் நாட்டில் ஆண்டவரின் மாட்சி குடிகொள்ளும். இது நாட்டில் என்கின்ற வார்த்தையை நாம் எடுத்துவிட்டு நம்முடைய இல்லங்களில் நாம் பொருத்திக் கொள்வோம். இதோ நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய இல்லங்களிலும் ஆண்டவருடைய ஆட்சி குடிகொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தகைய மனிதராக நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையே இந்த திருப்பாடல் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. முதலாவது, நம் ஆண்டவர் உரைப்பதை கேட்பேன் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் இறைவனின் குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய மனிதனாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் இறைவன் என்ன சொல்கிறார், அவருடைய வாழ்வை எவ்வாறு நாம் வழிநடத்த வேண்டும் என்பதை அவர் எனக்கு எவ்வாறு நினைவூட்டி கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் நினைத்து சிந்தித்து அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். இறைவன் உரைப்பதை கேட்பது என்பது ஜெபத்தின் நிமித்தம் நாம் இறைவனோடு உரையாடுகின்றோம். நிறைய நேரங்களில் ஜெபங்களில் நாம் நம்முடைய தேவைகளை இறைவன் முன்பாக வைக்கின்றோம். ஆனால் ஜெபம் என்பது நாம் அமைதியில் இறைவன் முன்பாக அமர்வது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கின்றோம், பலவிதமான வேலைகள், பலவிதமான பொறுப்புகள். இதை நான் செய்து முடிக்க வேண்டுமே, இதை நேரத்துக்குள்ளாக நாம் முடித்து விட வேண்டுமே என்கின்ற ஒரு விதமான பதற்றம் நிறைந்த வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய வாழ்வில் நாம் அமைதியை சில நேரங்களில் நாம் இழந்து விடுகின்றோம். அமைதி நிறைந்த சூழலை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே இந்நாளில் இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நீ அமைதியில் என் முன்பாக அமரு, நீ அமைதியில் என்னோடு உறவாடு. அமைதியில் நீ என்னோடு உறவாடுகின்ற போது நான் உனக்கு பாதையை காட்பேன், நான் உனக்கு வழிவகுப்பேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். இரண்டாவதாக, நாம் அவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும். அவருக்கு அஞ்சி நடப்பது என்பது ஏதோ கடவுள் இருக்கிறார் என்கின்ற ஒரு பயம் கிடையாது. மாறாக கடவுள் இருக்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனையும், கடவுள் இருக்கின்றார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதையே அந்த வார்த்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் அனைத்து வேலைகளிலும் அனைத்து சூழல்களிலும் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாகவும் இருக்கலாம், அதில் இறைவன் இருக்கின்றார், இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவன் என்னை கண்காணிக்கின்றார், இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து ஒருபோதும் இறைவனை மறந்து அதற்குரிய செயல்களையோ நாம் ஒருபோதும் நாம் செய்துவிடக்கூடாது. அனைத்து வேலைகளிலும் அனைத்து சூழலிலும் இறைவனை நினைத்த மனிதராக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறாக அவரை நினைத்து வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவரை நினைத்து வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வு ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். நிறைவான மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு தருகின்றார். அத்தகைய மகிழ்ச்சிக்கேற்ப வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். அத்தகைய மகிழ்ச்சிக்கேற்ப செயல்பட இறைவன் நமக்கு துணை புரிகின்றார். அத்தகைய வாழ்வை வாழ்வதன் வழியாக
இறைவனின் அருளை பெற்ற மனிதராக நாம் இருக்க முடியும். அத்தகைய செயல்களை செய்வதன் வழியாக இறைவனின் அருள் நம்மை எவ்வாறு வழிநடத்துகின்றது, எவ்வாறு நம்மில் செயல்படுத்துகின்றது என்பதை நம்மால் உணர முடியும். இறைவனின் துணை நம்முள் இருந்து நம்மை வழிநடத்தும். அத்தகைய வழிநடத்தலும் அத்தகைய பராமரிப்பும் அத்தகைய செயல்களிலும் இறைவனின் அருளை நமக்கு பெற்றுத்தரும். அத்தகைய அருள் நம்முள் குடிகொண்டு நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் நிறைவான மன நிம்மதியையும் நமக்கு தரும். எனவே அதை நாம் வாழ்வாக்குவோம், செயல்படுத்துவோம். அதற்கு இறைவனின் அருளை நாம் நாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளால் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அது சரியாகவும் நல்லதாகவும் உமக்கு உகந்ததாகவும் அமைய நீதாமே எங்களை வழிநடத்திலும் பாதுகாத்தலும் உடைய தூய் ஆவியான துணை என்றென்றும் எங்களோடு இருந்து வழி நடத்துவதாகும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.